Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அதிகாலை பறவைகள் அத்தியாயம் 6. ஜீவா காரை தன் வீட்டு போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தபோது சாயந்தரம் 6:30 மணி. வீடு நிசப்தமாக இருக்க அம்மா புவனேஸ்வரி சோஃபாவில் உட்கார்ந்து காத்திருந்தாள். முகம் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு ஒரு இறுக்கத்துக்கு உட்பட்டிருந்தது. ஜீவா அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். சாரிம்மா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர முடியல, ஒரு அவசர கேஸ் விஷயமாக நம்ம மென்டல் க்யூர் ஹோமுக்கு போயிட்டேன். புவனேஸ்வரி பதில் பேசாமல் ஜீவாவையே பார்க்க அவன் தொடர்ந்தான். 2 தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், ரிங் போடுற சத்தமே கேட்கல. நம்ம ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு நினைக்கிறேன். என்னம்மா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? புவனேஸ்வரி ஜீவாவை ஏறிட்டான். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நீ எப்போவோ காதலிச்ச ஒரு பொண்ணை நம்ம மென்டல் க்யூர் ஹோமுக்கு கூட்டி போய் வச்சுருக்கியாமே. ஓஹ், பூமா மூலமாக விஷயம் உன் காது வரைக்கும் வந்துருச்சா? அதான் உன் முகத்தில் சுரத்தையே காணோம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. அந்த பொண்ணை கூட்டி போய் வச்சுருக்கியா? நீ கேட்குற கேள்வி சரியில்லைம்மா. அந்த வினயா இப்போதைக்கு ஒரு பேஷண்ட்டு. இருந்தாலும் அவள் உனக்கு பழக்கமானவ தானே? ஆமாம், காலேஜ் டேஸில் 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். ஆனால் அந்த பழக்கம் கல்யாணத்தில் முடியல. இன்றைக்கி நான் பார்க்குற வினயா அந்த பழைய வினயா இல்லை. தனக்கு கிடச்ச ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு புத்தி பேதலிச்சு போய் ஜடமாக வந்திருக்கிற வினயா. டாக்டருங்கிற முறையில் அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தப்பாமா? தப்புன்னு பூமாவும் அவளோட அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. இதில் தப்பு என்ன இருக்குது? டே ஜீவா, அந்த பெண் புத்தி பேதலிச்சு போயிருக்கிற அந்த நிலைமையில் நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது. நாளைக்கு நீ அவளை குணப்படுத்தின பிறகு உன்னை அவளுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ பிரச்சனை வராதா? என்ன பிரச்சனை வரும்? எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த பெண்ணுக்கு குணமானால் உன்னோட வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். அம்மா, உன்னோட பயத்தில் நியாயம் இல்லை. வினயாவுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்து அவள் சில காலம் கணவனோடு வாழ்ந்திருக்கா. இப்போ அந்த கணவனும் உயிரோடு இல்லை. அவள் வாழ்க்கையோட முக்கியமான அத்தியாயங்கள் எல்லாமே முடிஞ்சு போன நிலைமையில் அவளால் எனக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் வினயாவை குணப்படுத்துகிற போகிறது மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லை, அவளை ஒரு மனுஷியாக்கி ஒரு புது வாழ்க்கையில் ஈடுபடுத்தத்தான். சரி, உனக்கு அப்படி ஒரு அக்கறை இருந்தால் அவளை வேறு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சு குணப்படுத்தலாமே. மற்ற டாக்டர்களால் வினயாவை குணப்படுத்த முடியலைங்கிற காரணத்துக்காக தான் நானே ட்ரீட்மெண்ட் தரப்போகிறேன். ஜீவா, உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனால் பூமாவுக்கும் பூமா வீட்டை தேர்ந்தவர்களுக்கும் புரியல. அந்த பொண்ணு வினயாவுக்கு நீ ட்ரீட்மெண்ட் தர்ற பட்சத்தில் புவனேஸ்வரி பேச்சை நிறுத்தினாள். ஜீவா புன்னகைத்தான். சொல்லுமா, கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்த வேண்டி வரும்னு சொன்னாங்க. அவங்க அப்படி விருப்பப்பட்டால் கல்யாணத்தை நிறுத்த சொல்லுமா. மனசுக்குள்ளே கிளேசங்களை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொண்ணும் கழுத்தை நீட்டி தாலியை வாங்கக்கூடாது. டே ஜீவா, நீயாவது உன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கக்கூடாதா? நீ என்னமா சொல்கிற? இது பிடிவாதம் இல்லை, ஒரு டாக்டராக நான் செய்ய போகிற கடமை. யோசிடா. இதில் யோசிக்க என்ன இருக்குமா? அந்த பூமா தான் உனக்கு மருமகளாக வரணுமா என்ன? புரோக்கர்கிட்ட சொல்லி வேறு எந்த பொண்ணையாவது பார்க்க சொல்லு. டே ஜீவா, நான் குளிக்கணும். எழுந்து கொண்டான் ஜீவா. மறுநாள் காலை 7 மணி மென்டல் க்யூர் ஹோம் ஹாஸ்பிட்டலின் கட்டிட வளாகத்துக்குள் காரை நுழைத்து வேப்ப மரங்கள் மண்டிய கார் பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு வினயா அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறையை நோக்கி நடந்தான் ஜீவா. நர்ஸ் எதிர்பட்டாள். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அந்த புது பேஷண்ட் வினயா என்ன பண்ணிகிட்ருக்கா? தூங்கிட்டு இருக்கா டாக்டர். ராத்திரி ஏதாவது தொந்தரவு கொடுத்தாளா? இல்லை டாக்டர். ஒழுங்காக சாப்பிட்டாளா? இல்லை டாக்டர், நிறைய சிரமம் கொடுத்துட்டா. பாலை குடிக்க கொடுத்தா கீழே கொட்டிட்டா. ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குனா? 11 மணிக்கு. அவள் தூங்க போகிறதுக்கு முந்தி மாத்திரை கொடுத்தியா? கொடுத்தேன் டாக்டர். சரி, என் கூட வா. ஜீவா வராந்தாவில் நடந்து கோடியில் இருந்த வினயாவின் அறைக்குள் நுழைந்தான். வாய்க்குள் விரலை வைத்து சூப்பியபடி கண் மூடி ஒரு கழித்து படுத்திருந்தாள் வினயா. ஜீவா அவளுக்கு பக்கத்தில் போய் நின்றான். வினயா. அவளிடம் எந்தவித சலனமும் இல்லாமல் போகவே குனிந்து அவள் காதருகே கூப்பிட்டான். வினயா, வினயா. அவள் சற்றென்று கண்களை மலர்த்தினாள். பெரிய விழிகளில் பயம். மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தால். ஜீவா அவள் தலையில் கையை வைத்தான். நல்லா தூங்கியா? வாயில் இருக்கிற விரலிடு. வினயா தலையை பலமாக ஆட்டினான். குட்கள் இல்லையா? வாயிலிருந்து விரலிடுமா? சொன்னால் கேட்கணும். ஜீவா அவளுடைய வலது கையை பற்றி விரலை மெல்ல எடுத்தான். எனக்கு சாக்லேட் வேணுமா? பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து சரிகை காகிதம் சுற்றிய அந்த நீளமான சாக்லேட் பாரை எடுத்து கொடுத்தான். வினயாவின் கண்களில் சாக்லேட் கிடைத்த சந்தோஷம் மெல்ல பரவியது. காகிதத்தை பிரித்து சாக்லேட்டை வாய்க்கு கொண்டு போக முயன்றவளை தடுத்தான்.
இப்போ சாப்பிடக்கூடாது. முதல்ல பல்ல விளக்கணும், அப்புறம் குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாக்லேட் சாப்பிடணும். தலையாட்டினான். ஜீவா தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த நர்ஸிடம் திரும்பினான். வினயாவை குளிப்பாட்டே டிஃபன் சாப்பிட வச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் தெரப்பி செல்லுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. சரி டாக்டர். 8 மணி தெரப்பி செல் கொஞ்சம் வினோதமான வெளிச்ச கலவையில் இருந்தது. கம்ப்யூட்டர் ஒன்று மானிட்டரின் வெளிச்ச திரையோடு செயல்பட காத்திருந்தது. வினயாவை கூட்டி வந்த நர்ஸை வெளியே அனுப்பிவிட்டு அழைத்து போய் சாய்மானமான அந்த இரும்பு ஈசி சேரில் படுக்க வைத்தான். தலையில் வாக்மேன் மாதிரி இருந்த ஃபைண்டர் கருவை பொருத்தினான். வினயா திமிரினாள். இது எனக்கு வேண்டாம். நீ நல்ல பொண்ணு இல்லையா? அங்கிள் சொன்னபடி கேட்கணும். எனக்கு சாக்லேட் வேணும். தரேன், முதல்ல கண்ணை முடிக்க. வினயா மெல்ல கண்களை மூடினாள். ஜீவா அவளுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். சாய்மானமான அந்த இரும்பு நாற்காலியில் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்த வினயாவை கொஞ்சம் கொஞ்சமாக சப்கான்ஷியஸ் நிலைக்கு கொண்டு போனான் ஜீவா. உனக்கு தூக்கம் வருதா வினயா? இல்லை. இப்போ நீ தூங்க போகிற. எனக்கு சாக்லேட் வேணும். தரேன். அங்கிள் சொன்னபடியெல்லாம் கேட்டால் தான் உனக்கு சாக்லேட்டு. கண்ணை திறக்காமல் படுத்துருக்கணும். எனக்கு எவ்வளோ சாக்லேட் தருவீங்க அங்கிள்? காய் நிறைய. நிச்சயமா? நிச்சயமா. கண்ணை நல்லா முடிக்கோ. வினயம் மூடிக்கொண்டால் ஜீவா ட்ரீம் மேக்கர் மைக்கை தன் வாய்க்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு காதுகளை பஞ்சால் உற்றி எடுக்கிற மாதிரி மிருதுவான குரலில் பேசினான். உனக்கு இப்போ தூக்கம் வரப்போது. நீ படுத்துட்டு இருக்கிறது ஒரு பஞ்சு மெத்த மேலே. காற்று சிறு சிறுன்னு அடிக்குது. நீ தூங்க போகிற. உனக்கு தூக்கம் வருது. உன்னால் இப்போது கண்ணை திறக்க முடியல. வினயாவின் கண்கள் சொருகி கொண்டன. உடம்பு தளர்ந்து 5 நிமிஷம் பேச்சு பின் ட்ரீம் மேக்கர் மைக்கை அணைத்து விட்ட அனலைசர் மைக்கை எடுத்துக்கொண்டான். வினயா வினயா. ஜீவா 2வது முறை கூப்பிட்டதும் வினயாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்து கொண்டது. என்றால் இப்போது குரல் மாறி இருந்தது. வினயா, உன்னோட காலேஜ் டேஸை ஞாபகப்படுத்திக்கோ. பெரிய செங்காவி கட்டடத்தை சுற்றிலும் இலைகளே தெரியாமல் சிவப்பாக பூக்கும் மேஃப்ளவர் மரங்கள், போகன் வில்லா பூக்களோட காம்பவுண்ட், காஃபி வாசனையோட கேன்டீன், அப்புறம் ஒட்டடக்குச்சி பிரின்சிபாலு, ஜீம்பூம்பா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு. கண்மூடி கொண்டு நாற்காலில் சாய்ந்திருந்த வினயாவின் உதடுகளில் இப்போது ஒரு சின்ன புன்னகை. வினயா, உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? வருது. ஜீவா? ஜீவா தெரியும். ஜீவா யாரு? ஜீவா என்னோட சொல்லு. வினயாவின் உடல் இரும்பு நாற்காலில் ஒரு முறை நிமிர்ந்தது. ஜீவா மெல்லிய குரல் கேட்டான். சொல்லு வினயா, ஜீவா யாரு? வந்து ஜீவாவும் நானும் ஒருத்தர் விரும்பினோம், கல்யாணம் பண்ணிக்கவும் இருந்தோம். பின்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஜீவா வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி. படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஜீவா கிட்ட கூட சொல்லாமல் பெங்களூருக்கு ஏன் போனேன்? அப்பா பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு. கடன் தொல்லை. ஊரை விட்டு போயிட்டோம். ஜீவாவை உன்னால் எப்படி மறக்க முடிஞ்சது? அப்பா பட்ட கஷ்டத்தில் எல்லாமே மறந்து போச்சு. அதனால தான் ஜீவாவை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்பா சொன்னார், பண்ணிக்கிட்டேன். அவரோட சந்தோஷத்துக்காக எதையும் பண்ண நான் தயாராக இருந்தேன். ஜீவாவை மறந்தது உனக்கு துரோகமாக படலையா? உறுத்தல் இருந்தது, போக போக சரியாயிடுச்சு. உன் கணவர்கிட்ட அன்பாக இருந்தாரா? ஜீவா கேட்ட கேள்விக்கெல்லாம் பளிச்சென்று பதில் சொல்லி கொண்டு இருந்த வினயா இந்த கேள்வி கேட்டதும் மௌனமானாள். ஜீவா மறுபடியும் அந்த கேள்வி கேட்டேன். உன் கணவர் உங்ககிட்ட அன்பாக இருந்தாரா? மௌனம். வினயா பேசு. வினயா சப்கான்ஷியஸ் மைண்டிலிருந்து விடுபட்டு சட்டென்று கண்களை திறந்தால் முகம் உயர்த்திருந்தது. ஜீவாவை பார்த்து மலங்க விழித்தாள். சப்கான்ஷியஸ் முற்றிலும் கலைந்து விட்டதற்கு அறிகுறியாய் வினயாவிடமிருந்து தற்போதைய கீச்சுக்குரல் கேட்டது. அங்கிள். என்னவா? எனக்கு சாக்லேட் வேணும். ஜீவா அவள் காதுகளுக்கு பொருத்தி இந்த தாட் ஃபைண்டர் கருவியை அகற்றினான். உனக்கு எவ்வளோ சாக்லேட் வேணும்? 2 கைகளையும் விரித்து காட்டினாள் வினயா. தரவா தொடரும்.